Hello everybody. Welcome to Sharing My Knowledge YouTube channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது லெக்சர் 3 NTA UGC NET பேப்பர் 1 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்கீம்ஸ் பை கவர்மெண்ட் as per நியூ அப்டேட் NTA UGC NET சிலபஸ். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம்ஸ் பை கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நீட், நேஷனல் எஜுகேஷனல் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி. நவம்பர் 2019 MHRD தான் லான்ச் பண்ணாங்க. அதாவது PPP ஸ்கீம், நியூ PPP ஸ்கீம். PPPனா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஸ்கீம். இதோட நேம் தான் நேஷனல் எஜுகேஷன் அலையன்ஸ் ஃபார் டெக்னாலஜி, NEAT. இது யார், இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னா AICTE. அவங்க தான் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. இதோட அப்ஜெக்டிவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெட்டர் லேர்னிங் அவுட்கம் கொடுக்குற ஹையர் எஜுகேஷனை தான் அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங்கை மோர் பர்சனலைஸ்டாகவும் இல்லை கஸ்டமைஸ்டாகவும் இன்னைக்கு லேர்னரோட தேவைக்கு தகுந்தபடி மாற்றுறது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீமை டெவலப் பண்ணுறதுக்காக அடாப்டிவ் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் நேஷ்னல் நீட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா ஒன் ஸ்டாப் ஆக்சஸ் டு திஸ் டெக்னாலஜி சொல்யூஷன். இதுதான் அதோட மெயின் நேம். இதில் மட்டும் இல்லாமல் இப்போ நீட் மூக் பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்டெப் இன் ஆகுறாங்க. பட் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் வரல. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னாலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு அடாப்டிவ் லேர்னிங் டெக்னாலஜியை தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னோம். ஸோ அதுக்கு எட்டெக் கம்பெனி அப்படிங்கிற கம்பெனி தான் டைப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் டெவலப்பிங் சொல்யூஷன். அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த லேர்னர்ஸ், யாரெல்லாம் இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்கள மேனேஜ் பண்ணுறாங்க. அது ரெஜிஸ்ட்ரேஷன் டன் த்ரூ நீட் போர்ட்டல் மூலிமா வரவங்கள தான் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இது ஃப்ரீ டு சார்ஜ் தான். அது எல்லாத்துக்கும் கிடையாது. இந்த பாலிசியில் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த பேசிஸில். ஸோ நேஷ்னல் காசுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ கூப்பன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 25% ஆஃப் டோட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். மொத்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல 25% நீட் போர்ட்டல் மூலிமா ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு அவங்க ஃப்ரீ கூப்பன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த ஃப்ரீ கூப்பன்ஸ் கொடுக்கறது யாருன்னா MHRD. மோஸ்ட்லி இவங்க யாருக்காக கொடுப்பாங்கன்னா தோஸ் ஹூ ஆர் லேர்னிங் ஃப்ரம் மோஸ்ட் சோஷியலி ஆர் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த கூப்பன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஆஃபர் பண்றாங்க. இதோட இல்லாம இந்த நீட் சர்டிஃபை மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை சர்டிஃபை பண்ணி ஹைலி மார்க்கெட்டபிள் ஸ்கில்லையும் அவங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயபிலிட்டிக்கு அவங்களை இம்ப்ரூவ் பண்ணவும் வைக்குது. இதுதான் நீட்டோட ஒர்க். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் பரமாஷ். இது UGC லான்ச் பண்ண ஸ்கீம் தான். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டு மென்டார் NAC aspirant institution for providing quality assurance in higher education. எந்த ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் NAC aspirant institutionஆ இருக்கோ அவங்களுக்கு மென்டாரா ஒர்க் பண்றது தான் இந்த பரமாஷோட ஒர்க் டுவர்ட்ஸ் ப்ரொமோட்டிங் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஹப் அண்ட் ஸ்போக் மாடலை அவங்க அடாப்ட் பண்ணாங்க. ஹப்புங்கிறது மென்டார் இன்ஸ்டிடியூஷன், ஸ்போக் அப்படிங்கிறது மென்டி இன்ஸ்டிடியூஷன். ஹப்போட வேலை என்னன்னா சென்ட்ரலைஸ்டா இருந்து மென்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் கைடன்ஸ் கொடுக்கறது தான் அவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது எதுலலாம்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் டு அட்டைன் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் மென்டி இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த பரமாஷோட மெயின் டார்கெட் என்னன்னா 1000 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை மென்டாரிங் பண்ணி மெயினா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை ஸ்பெசிஃபிக் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை எனுமரேட் பண்றது தான். அதுவும் UGC சொன்ன குவாலிட்டி மேண்டேட்டுங்கிறத கொண்டு வரது தான் அவங்களோட மெயின் டார்கெட். இதோட பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னன்னா மென்டி இன்ஸ்டிடியூஷன் ஓவரால் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படின்னா காலேஜ் அந்த இன்ஸ்டிடியூஷனோட ப்ரொஃபைலோட இம்ப்ரூவ்மெண்ட்டு, இல்லை குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச்சோட இம்ப்ரூவ்மெண்ட்டு, இல்லை லேர்னிங் அண்ட் டெக்னாலஜி மெத்தடாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு NAC அக்ரிடேஷன் வாங்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வேற என்னென்ன ஃபெசிலிட்டேட்லாம் இந்த பரமாஷ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா நாலேஜ், ஷேரிங் ஆஃப் நாலேஜ்,
information and opportunity for research collaboration, faculty development in many institute. இது எல்லாமே வந்து பரமாஷ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ குவாலிட்டி எஜுகேஷனை ப்ரொவைட் பண்றதுக்காக அதுவும் இப்போ பார்த்தா 3.6 crore ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து இந்தியன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல அட் ப்ரெசென்ட் என்ரோல் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குவாலிட்டி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பரமாஷோட மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் ஃபார் இந்தியாஸ் டெவலப்பிங் எக்கானமி இதை ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் எய்ம் பார்த்தா டு சப்போர்ட் socially relevant, local need-based, nationally important and globally significant research project. சொசைட்டிக்கு தேவைப்பட்டது லோக்கலோட நீடை ஃபில்ஃபில் பண்ணியிருக்கணும், நேஷனோட இம்பார்ட்டன்ஸையும் சொல்லியிருக்கணும், குளோபல் லெவலில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற ரிசர்ச் ப்ராஜெக்ட்க்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம் தான் வந்து ஸ்ட்ரைட். இதோட அட்வைசரி கமிட்டி அண்ட் வைஸ் சேர்மன் யாருன்னா புஷன் பட்வர்தனா. அவர் தான் வந்து இந்த என்டையர் ஸ்கீமை வந்து ஓவர்வியூ பண்றாரு. இதுவும் யூஜிசியோட ஸ்கீம் தான். இவங்க இந்த ஸ்கீம்ல ஃபண்ட் வந்து கிராண்ட் பண்றாங்க. அது 3 காம்போனண்டா இருக்கு. அந்த 3 காம்போனன்ட் பேசிஸ்ல அவங்க ஃபண்ட் வந்து கிராண்ட் பண்றாங்க. ஸோ காம்போனன்ட் ஆஃப் த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் 1. காம்போனன்ட் 1 அப்படிங்கிறது என்னன்னா ப்ரொவைட் ரிசர்ச் கேப்பபிலிட்டி பில்டிங் இன் டைவர்ஸ் டிசிப்ளின், மென்டாரிங், நர்ச்சரிங் அண்ட் சப்போர்ட்டிங் யங் டேலண்டட் to innovate solution for local, regional, national problems. யங் டேலண்ட் இன்னோவேட்டிவ் ஆஸ்பிரண்ட் ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது எந்த டிசிப்ளின் வேணாலும் இருக்கலாம். அவங்கள மென்டார் பண்ண, நர்ச்சர் பண்ற அண்ட் சப்போர்ட் பண்றதுக்காக டுவர்ட்ஸ் எந்த இஷ்யூவா இருக்கும்னா லோக்கல், ரீஜனல், நேஷனல், குளோபல் ப்ராப்ளம்ஸ் இந்த ஏரியால அவங்க ரிசர்ச் பண்றதுக்கு கிராண்ட் வந்து அப் டு 1 crore வந்து இந்த ஸ்கீம் கீழே வந்து நம்மளுக்கு சாங்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் காம்போனன்ட் 2. இது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான். சோஷியல் இன்னோவேஷன் அண்ட் ஆக்ஷன் ரிசர்ச்ல இருக்கிற ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். எதுக்காகனா டு இம்ப்ரூவ் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் அண்ட் கான்ட்ரிபியூட் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுக்காக ப்ரொவைட் பண்ற அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்கு இந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ற கிராண்ட் அமௌண்ட் 50 lakhs to 1 crore. காம்போனன்ட் 3. இது வந்து ஹை இம்பாக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். மெயினா எந்த ஏரியாலனா ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஹியூமன் சயின்ஸ். அது வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணாம நேஷனல் நெட்வொர்க் ஆஃப் எமினன்ட் சயின்டிஸ்ட் அவங்க மூலியமா லீடிங் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து காம்பினேஷன், ஒரு எமினன்ட் சயின்டிஸ்ட் தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் தனியா, இந்த 2 இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து ஹை இம்பாக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரொவைட் பண்ற கிராண்ட் தான் வந்து இந்த காம்போனன்ட் 3 அண்டர் ஸ்ட்ரைட். இதுக்கு 1 crore வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குறாங்க. 5 crores வந்து அந்த மல்டி இன்ஸ்டிடியூஷனல் நெட்வொர்க்கு கொடுக்குறாங்க. இந்த கிராண்ட் பேஸ் பண்ணி அவங்க ரிசர்ச் வந்து பண்ணலாம். ஸோ இதோட பெனிஃபிட், இந்த ஸ்கீம்ல என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னா டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன ஆகுது, டீம் எஃபோர்ட் ஆயிருது. அப்போ டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ்ல நியூ கான்செப்ட், நியூ தியரி, மெத்தடாலஜிக்கல் இன்னோவேஷன் இது எல்லாமே இன்டெகிரேட் ஆகி டிசிப்ளின் ஸ்பெசிஃபிக் அப்ரோச்ல இருந்து காமன் ப்ராப்ளம்க்கு நம்மளால அட்ரஸ் பண்ண முடியும். இந்த டிசிப்ளின்ல இருக்கிற பிரச்சனையை ஒரு காமன் ப்ராப்ளமா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதுதான் அதோட பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஒரு பியாண்ட் த லெவல்ல போய் ப்ரொடக்ஷன் ஆஃப் நாலேஜை வந்து ப்ராக்டிக்கல் யூஸா யூஸ் பண்ணி அவுட் சைட்ல அகடமிக் என்டீவர் அந்த அகடமிக் என்டீவரை நம்ம கொண்டு வரோம். அதுதான் நெக்ஸ்ட். இது வந்து மல்டி செக்டரல் லிங்கேஜுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுது. எப்படின்னா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட், கம்யூனிட்டி, இண்டஸ்ட்ரி ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள். இந்த 3 காம்போனண்ட்டை தான் இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் மேஜர் இம்பிட்டஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹை இம்பாக்ட் ரிசர்ச் இன் ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஹியூமன் சயின்ஸ் வந்து இந்த ஸ்கீம் கீழே தான் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு 1 crore மல்டி இன்ஸ்டிடியூஷனல் நெட்வொர்க் 5 crores அவங்க சாங்ஷன் பண்றாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் தட் ஃபண்ட் அவங்களால இந்த ஹை இம்பாக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்டை வந்து பண்ண முடியுது ஹியூமனிட்டிஸ் அண்ட் ஹியூமன் சயின்ஸ்ல. இதுதான் ஸ்ட்ரைட் ஸ்கீமோட இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்கீம் ரூசா. இந்த ஸ்கீமை ஸ்பான்சர் பண்ணி லான்ச் பண்ணது அக்டோபர் 2013. aim at providing strategic funding to the higher education institution throughout the country.
ஸோ இவங்களோட மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட மிஷன் அல்லது மெயின் எய்ம் சொன்னால் மோட் ஃபார் ஃபண்டிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ். எதுக்காக அப்படின்னா டு அச்சீவ் த எய்ம் ஆஃப் ஈக்விட்டி ஆக்சஸ் அண்ட் எக்ஸலன்ஸ். இதுதான் இவங்களோட மெயின். இவங்க ஃபண்டிங் பார்த்தா ஃபண்டிங் கொடுக்கறது சென்ட்ரல் மினிஸ்டர் தான் த்ரூ ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் கொடுக்குறாங்க. ஸோ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி சென்ட்ரல் ப்ராஜெக்ட் அப்ரைசல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் தான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டோட அகடமிக், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ 2016-17 படி கவர்மெண்ட் ஆன் அன் ஆவரேஜ் 1500 crores எவ்ரி இயர் ரூசாக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதோட அப்ஜெக்டிவ் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதுவும் ப்ரிஸ்கிரைப் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸோட தான். அடுத்தது சர்டிஃபிகேட் ஆஃப் கம்பீட்டன்சி. அந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டும் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்பீட்டன்சிங்கிற அக்ரிடிட்டேஷனை அடாப்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூசா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அட்டானமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட அட்டானமியோ இல்லை கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ரூசா. ஸோ இது என்ன ரிஃபார்மை வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னா அஃபிலியேஷன், அகடமிக் அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர், இந்த 3 ஏரியாவில் தான் வந்து அவங்க என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி இன் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்காங்களா அதை என்ஷூர் பண்ணுது. கெப்பாசிட்டி பில்டிங், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுதா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும், இது ரெண்டையும் வந்து என்ஷூர் பண்ணுறது தான் ரூசாவோட ஒர்க்கு. ஸோ இவங்க வந்து இந்த ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஏரியாவிலையும் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஃபண்ட் யூஸ் பண்ணி ரிசர்ச் ஏரியாலையும் அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரீஜனல் இம்பேலன்சஸை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஹையர் எஜுகேஷனை வந்து செட்டப் பண்ணுறாங்க. எங்கன்னா அன்சர்வ்டு அல்லது அன்ரிசர்வ்டு ஏரியாஸில் இம்பேலன்ஸே இருக்கக்கூடாது, எல்லா ரீஜனில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்குமே வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ரூசாவோட மெயின் ஏரியா. ஸோ இம்ப்ரூவ் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன். ஆல் ஓவர் இந்தியா எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனையும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்விட்டி ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணுறதுக்காகவும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்அட்வான்டேஜ் ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து ரூசாவோட மெயின் ஒர்க். ரூசாவோட ஃபண்டிங், சென்ட்ரல் ஃபண்டிங் பார்த்தோம் அப்படின்னா 60:40 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டேட்டுக்கு, 90:10 ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸுக்கு, 100% வந்து யூனியன் டெரிட்டரிஸ். would be a norm based and outcome dependent இருக்கும். ஸோ இந்த ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரி மூலிமா தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு போகும். ஸோ இந்த ஃபண்டிங்கை வந்து ஸ்டேட்ஸுக்கு எப்படி அலோகேட் பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட ஹையர் எஜுகேஷன் பிளானை அப்ரைசல் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டோட ஸ்ட்ராட்டஜியும் வந்து சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி, அக்சஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ எந்தெந்த ஸ்டேட் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எஜுகேஷன் பிளான்ல அந்த ஸ்டேட்டோட ஹையர் எஜுகேஷனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்கீம் UAY, உச்சத்தர் அவிஷக்கர் யோஜனா. இது எதுக்காக ப்ரொமோட் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட் அவுட்கம் ஓரியன்டட் ரிசர்ச் ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் வந்து இன்னோவேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும். எந்த ஏரியாலனா மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்காக ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் வந்து இன்னோவேட்டிவ் மைண்ட் செட்டை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதோட ஃபேக்கல்டிஸ் எல்லாமே வந்து டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஃபேக்கல்டிஸாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே என்ன கோஆர்டினேஷனை கொண்டு வராங்கன்னா அகடமியா அண்ட் இண்டஸ்ட்ரி. அகடமிக்குக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன கோஆர்டினேஷன் இருக்குது அந்த கோஆர்டினேஷனை கொண்டு வரது தான் வந்து இந்த UAVO ஸ்கீமோட மெயின் இன்டென்ஷன். ஸோ இந்த UAV ஸ்கீம் கீழே அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு லெபார்டரி அண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ண பிரைமரி டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷனை ஆக்ட் பண்ணுறது தான் UAV. ஸோ இவங்களோட அவுட்கம் எப்படி இருக்குன்னா அவுட்கம் பேஸ்ட் ரிசர்ச் ஃபண்டிங். ஸோ UAV என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரொமோட் இன்னோவேஷன் ஹையர் ஆர்டர் டைரக்ட் இம்பேக்ட் த நீட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஹையர் எஜுகேஷனோட ஏரியாவில் இன்னோவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கும் இண்டஸ்ட்ரியோட தேவையை இன்னைக்கு நீட் ஃபார் அன் இண்டஸ்ட்ரி என்னவோ அந்த மாதிரியான
ஒரு இன்னோவேஷன் ப்ரோக்ராமுக்கு ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறதா தான் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தேர்பை இம்ப்ரூவ் எதுக்காக அப்படின்னா காம்படிட்டிவ் எட்ஜ் ஆஃப் இந்தியன் மேனுஃபேக்சரிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூஏவி வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்கீம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரி அகடமிக் கொலாபரேஷன் தான். அது மூலிமா இண்டஸ்ட்ரி ஷேர் அ பார்ட் ஆஃப் ரிசர்ச். இந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்கு இண்டஸ்ட்ரியோட ஷேரும் இருக்கும். Next scheme by government வந்து other initiative scheme to promote research and technology ecosystem. Setting up of research park. எல்லா IIT and IIS பெங்களூர் இந்த எல்லா இன்ஸ்டியூட்லையும் ரிசர்ச் பார்க் செட்டப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற ஸ்கீம் தான் வந்து ரிசர்ச் பார்க் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இந்த பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிங்கிறது வந்து டைரக்ட் அட்மிஷன் டு பிஹெச்டி மெரிட்டோரியல் ஸ்டூடெண்ட் who going for PhD directly எந்த ஏரியாலனா IIT, IISCR and IIS இந்த 3 இன்ஸ்டியூட்ல டைரக்ட் PhD பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற ஆஃபர் பண்ற ஸ்கீம் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் டு சால்வ் தயர் ப்ராப்ளம் சால்விங்கை வந்து சால்வ் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரக்டா பண்றதா வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ஸ். சேத்துவோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா டெவலப்பிங் அண்ட் ஆண்டர்பிரினர் தான். ஸோ டெக்னாலஜி டிரைவன் ஏரியாவில் எந்த ஒரு ஆண்டர்பிரினர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஸ்டார்ட் அப்க்கு பேஸ் பண்ண ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இன்குபேஷன் அவங்க அந்த என்டர்பிரினர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சேத்து. நெக்ஸ்ட் ஐஐசி இன்ஸ்டிடியூஷனல் இன்னோவேஷன் கவுன்சில். இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அவங்களோட மெயின் வேலை எதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் வந்து இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து வித்தின் அ கேம்பஸ்குள்ள வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் ட்ரைனிங் டீச்சர் ஸ்கீம். இது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் வேலை என்னன்னா என்ஐடியில் படிக்கிற பெஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரை பார்ட் டைம் எம்டெக் அண்ட் பிஹெச்டி டிகிரி ப்ரோக்ராமை அண்டர்டேக்கன் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா. அவங்களை அட்ராக்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அண்ட் ஸ்பான்சர் பண்ணி அந்த கோர்ஸை படிக்க வைக்கிறதா வந்து ட்ரைனிங் டீச்சர் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு வஜ்ராங்கிறது விசிட்டிங் அட்வான்ஸ்ட் ஜாயிண்ட் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டி. இது வந்து யாருக்காகனா என்ஆர்ஐக்கும் ஓவர்சீஸ் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பீப்புளுக்காக ப்ரொவைட் பண்ணது. அவங்களுக்கு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்தியாவில் பண்ண வேண்டிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணது. மானிட்டரி சப்போர்ட்டும் கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அட்வைசர் கவுன்சில். இது வந்து ஒரு மேஜர் பாடின்னு சொல்லலாம், ஒரு ஓவர் ஆக்கரிங் பாடி. இதில் வந்து எதை அக்சஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டொமைன் எப்படி இருக்கு, காம்ப்ரஹெண்ட் சேலஞ்சஸ் என்னென்ன, இம்மீடியட்டாக என்னென்ன விஷயங்கள் வந்து என்னென்ன ஸ்கீம் வந்து ஃபார்முலேட் பண்ணணும், மிட் அண்ட் லாங் டேர்ம் இன்டர்வென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா பிரைம் மினிஸ்டரோட ரோட்மேப், ப்ரெசன்ட் ரோட்மேப் ஃபார் ரோட்மேப் டு த பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இந்த ஸ்கீம். நெக்ஸ்ட் ஸ்கீம் பிரகதினா ப்ரொவைடிங் அசிஸ்டன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ். இது ஏஐசிடி ஸ்கீம் சொல்லுவாங்க. இதில் வந்து செலெக்ஷன் ஆஃப் 1 கேர்ள் பெர் ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து லெஸ் தென் 6 lakh per annum இருந்து மெரிட் அட் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இருந்தால் டெக்னிக்கல் எஜுகேஷன் பர்சியூ பண்ண இந்த ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். அட்மிஷனே வந்து ஆத்தரைஸ்ட் அட்மிஷனாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இந்த பிரகதி ஸ்கீம் கீழே வந்து 4000 கேர்ள்ஸ் பர் இயர்க்கு வந்து இந்த பெனிஃபிட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து அவைல் பண்ணிக்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இந்த பிளான் இருக்குது. ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து 30,000 அல்லது டியூஷன் ஃபீ அல்லது ஆக்சுவல் அமௌண்ட் பெய்ட் விச் இஸ் லெஸ் அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட். அது இல்லாமல் ப்ளஸ் 2,000 per month per இயர்க்கு 10 month கேட்டகரியில் கண்டிஜென்சி அலவன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஸ்கீம் பர்சன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட் சாக்ஷம், அதாவது ஸ்காலர்ஷிப் ஃபார் டிஃப்ரென்ஷியலி ஏபிள்டு சில்ட்ரன். அதுவும் ஏஐசிடி தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பெர் இயர் 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் வந்து பெர் ஆனம் வந்து அவார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து டெக்னிக்கல் எஜுகேஷனை பர்சியூ பண்ணுறதுக்காக சேம் பேஸ்ட் ஆன் மெரிட் இன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இருந்தால் தான் அவங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் பர்சியூ பண்ண இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்லையும் 30,000 ஆர் டியூஷன் ஃபீஸ் ஆர் ஆக்சுவல் ஃபீ விச் இஸ் லெஸ் அது ப்ளஸ் 2,000 per month per இயர்க்கு 10 month கண்டிஷனில் கண்டிஜென்சி அலவன்சஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் வேரியஸ் ஸ்கீம்ஸ் given by கவர்மெண்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து நீங்க கேட்கலாம். இல்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க என்னோட டெலகிராம் லிங்க்ல கூட நீங்க உங்களுடைய கொஷின்ஸை ரைஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு அங்கே ஆன்சர் பண்ணுவேன். இது வரைக்கும் எடுத்த எல்லா கிளாஸஸோட பிடிஎஃப்பும் அதோட நோட்ஸும் டெஸ்ட்டும் வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இந்த சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அனதர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், யூஜிசி நெட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிவிஷன் முந்தா நேற்று தான் வந்தது. ஃபஸ்ட்டு 15th ஜூன் வரைக்கும் லாஸ்ட் டேட் இருந்தது. இப்போ எகெயின் 30th ஜூன் வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். 30th ஜூன் 2020 தான் வந்து லாஸ்ட் டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.